சுகமா கொடுக்கிறதுக்கு அம்மா மொழி, சுவையா சாப்பிடுறதுக்கு எஸ்பிஆர் மசாலா பொடி. சாப்பாட்டு விஷயத்துல வந்து எனக்கு பெரிய நம்பிக்கை. நான் என்னன்னாலும் கத்துக்கிறதுக்கு ரெடி. இது புதுசா ஏதாவது வேணும்னாலும் கத்துக்கிறதுக்குலாம் ரெடி. அதனால வந்து என் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இதுல நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு. சரி தொடங்கலாம். எந்த நாளெல்லாம் பார்க்கவே இல்லை. நான் என்னைக்கு ஆரம்பிச்சேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் வந்து கேட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க. எப்பயுமே ஃபுட்டை பற்றி தெரியும். அவங்க எப்பயாச்சும் இது பண்ணுவாங்க, வீடியோ கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே நிறைய வந்து நான் கொடுத்துட்ருப்பேன். அப்புறம் வந்து சரண்யா 2 months தான் ஆச்சு. 2 மாதம்தான். என்ன பண்ணுறது எனக்கே தெரியாது. ஆனால் வந்து வெளியே வந்து இந்த ஃப்ளையர்ஸ் ஒட்டி இருந்தோம். அதை பார்த்துட்டு ஸ்ருதி மேடமும் சரண்யா மேடமும் வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி மேடம் எனக்கு என்னன்னே தெரியாதுமா, வந்து கூப்பிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. மேடம் நீங்கள் வந்து இதுக்கு வாங்க, ஓரியன்டேஷன் வாங்க, கெஸ்ட்டாக வாங்க, பிடிச்சதுன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு. சரின்ட்டு வந்தேன். அந்த மாதிரிலாம் நான் வெளியெல்லாம் நிஜமாவே கிளம்பி போக மாட்டேன், எங்கேயுமே போக மாட்டேன். அங்கிள் இருந்தால் மட்டும்தான் போவேன். அதையும் நான் சொல்லிட்டேன், அங்கிளோட தான் எங்கேயுமே வருவேன், நான் தனியாக எங்கேயுமே வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து அங்கிள் வந்தாங்க, நாங்கள் 2 பேரும் தான் வந்தோம். வந்துட்டு பிடிச்சிருந்தது. அப்பயே வந்து சரி ஜாயின் பண்ணிட்டோம். பசங்களும் சொன்னாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குமா அப்புறம் சரின்ட்டு ஜாயின் பண்ணியாச்சு. அப்படியே போயிட்டு இருக்கேன் நான். உங்களோட சப்போர்ட்டில் உங்கள் கையை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து என்னை வந்து நல்லா ஏற்றிக்கிட்டீங்க. ஆனால் எனக்கு வந்து நிஜமாகவும் ஒன்றும் தெரியாது. எல்லாத்துக்குமே சரண்யாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு பாவம் வந்து எரிச்சலாக இருக்குமா இந்த பண்ண கூட இருக்கும். கேட்டு சலிக்காம இல்லைங்க ஆண்டி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கு. இன்னும் கூட நேற்று கூட என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்புறம் வந்து மசாலாஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். இன்னொருத்தர் பண்ணுறது இப்போ இட்லி பொடி அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து அதையும் தாண்டி கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அப்படிங்கிறது வந்து நான் பெரிய மெனக்கெடல் அதெல்லாம் பண்ணிக்கிறேன். அந்த இன்க்ரீடியன்ஸோட அளவுகள் தான் ரொம்பவே முக்கியம். நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி போடுறத விட நம்ம டேஸ்ட்டுக்கு எவ்வளோ போட்டால் எவ்வளோ கரெக்டாக வரும் அப்படின்னு ஒரு கையளவோ ஸ்பூன் அளவோ வச்சா கரெக்டாக வராது. நான் வந்து ஒவ்வொன்றையுமே மெஷர் பண்ணி வெயிட் போட்டு தான் நான் வந்து பண்ணுறேன். அப்போ தான் ஒரே மாதிரியாக வரும். அதனால் வந்து அந்த மாதிரி ஒன்றையுமே இப்போ கபாப் மசாலா அப்படின்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்குவேன். நிறைய வந்து நான் தெரிஞ்சுக்கிறது ஒருத்தர் கேட்குறது. அந்த இந்த மசாலாவில் எதுலேயுமே நான் வந்து யாரையுமே கேட்கல. நான் பார்ப்பேன், கூகுளில் படிப்பேன், இல்லை எதாச்சும் படிப்பேன். அதை வச்சு எதை வந்து எந்த அளவுக்கு கூட்டினா நல்லாயிருக்கும் நான் அதை செஞ்சு பார்த்து எனக்கு பிடிச்சது அப்படின்னா மட்டும்தான் நான் செய்வேன். வீடியோவே அப்படி தான். எதுவுமே வந்து நல்லா இல்லை அப்படின்னா அந்த வீடியோ போட மாட்டேன். நல்லா இல்லைன்னு எனக்கே தெரியும். ஏன்னா நான் பண்ணிட்டேங்கிறதுக்காக வந்து நல்லா இருக்குதுன்னு நான் இது பண்ண மாட்டேன். நல்லா இல்லை அப்படின்னாலும் நல்லா இல்லை தான். அந்த மாதிரி பண்ணி நான் நிறைய இப்போ வந்து ஒவ்வொன்றா பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய மசாலாஸ்லாம் சுருக்கணும் அப்படின்னு நான் வந்து இது பண்ணிகிட்டே இருக்கேன். அதே மாதிரி நான் வந்து நிறைய வந்து ஒரு 2-3 காம்படிஷன்லாம் கலந்துருக்கேன். சார் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். நான் வர்றப்பே அவரோட தான் வந்தேன். சப்போர்ட் சிஸ்டம் எனக்கு வந்து எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாமே அவருக்கு தெரியும். நான் சொல்லாமே அவர் வாய்ப்பு வருவாரு. அந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு வேணும்னு நினைச்சா கூட அவர் வாய்ப்பு. ஆமா கண்டிப்பா. எனக்கு அம்மாவுக்கு பின்னாடி வந்து நிஜமாவே அவர்கிட்ட கூட எனக்கு அவருக்கு நான் அவர்கிட்ட சொன்னதே கிடையாது. ஆனால் வந்து எனக்கு அம்மா இல்லை அப்படிங்கிறத வந்து நினைக்க விடாம பண்றாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். எது தப்பு பண்ணாலும் சொல்லுவாரு. அந்த மாதிரி வர்றதுக்கு என்ன பண்ணீங்க? அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண பொடி சொக்கு பொடி, அதுக்கப்புறம் தான் மசாலா பொடி. அந்த ரெசிபி நம்ம சொக்கு பொடி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட் மசாலா பொடி கூட அந்த சொக்கு பொடி எனக்கு 1/4 கிலோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே உனக்கு நல்லா தோசை சுட தெரியுமான்னாங்க. நல்லா தெரிஞ்சது அது ஒன்று தான் அப்படின்னு. ஏன்னா வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக நல்ல முருகலாக இருக்கணும். இந்த அளவுக்கு மேலே வந்து கலராக இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும். அதனால அதை கழிச்சு வந்த நம்ம மாமியார் சொன்ன மாதிரி மரம்
அப்படி. அதனால வந்து எனக்கு எங்கே போனாலுமே நான் வண்டி எடுக்கிறதில்ல. பியூட்டிஷியன் கோர்ஸ் பண்ணணும், எங்கே போகணுன்னாலும் சலிக்காமல் பிஸ்னஸ் அந்த டைமை ஒதுக்கி என்னை டூ வீலரில் என்னை பஸ்ஸோ ஷேர் ஆட்டோவோ ஆட்டோவில் தனியாகவோ நான் போனதே இல்லை. யார் நம்மளால இன்ன வரைக்குமே எப்போ பசங்க வந்துட்டாங்க, பசங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவர் வந்து என்னை தனியாக வந்து நீ போக, எனக்கு வந்து தனியாக என்ன வேணாலும் நான் வந்து வாங்குவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனால் வந்து தனியாக மட்டும் போக மாட்டேன். அதில் இவர் வந்து இவரோட எதுவும் போவேன். எல்லாத்துக்குமே சலிக்காமல் வந்து கிளாஸ் கொண்டு போய் விட்டுட்டு என்னை கூட்டிகிட்டு வர்றது. ஆரி ஒர்க் போனேன், அது போகும். எங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகணுன்னாலும் கொண்டு போய் விடுறது, கூட்டிகிட்டு வர்றது, சலிக்காமல் வருவார். அது வந்து எனக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். அதனால தான் நான் எதுவுமே பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி அந்த விதத்தில் எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஃபேமிலி பார்க்குறப்ப எங்களுக்கு நம்ம ரொம்ப அதில் இன்ஸ்பயர் ஆகும், பாண்டு ஆகிட்டோம். ஆக்சுவலி வி லேர்ன் இல்லை எல்லா இதுலையுமே வி லேர்ன் பண்ணிச்சது. அந்த மாதிரி சார் அண்ணாவை பார்க்குறப்போ, அப்புறம் உங்கள் பசங்களை பார்க்குறப்ப, மருமகளை பார்க்குறப்பலாம் ஆக்சுவலி நீங்கள் அந்த டிபராக இருக்கிறனால தான் எல்லாருமே அந்த இது வந்து ஸோ இட் நாட் வாட் யூ ஹேவ் யூ கிவ். அதுதான் அதுக்கு வந்து இவர் தான் காரணம். நான் நின்று வேலை பக்கம் போவோம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி விட்டுருவோம். அப்படி நான் போய் அங்கே பேபா நின்றுட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஏதோ வேடிக்கை பார்க்குற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தா நீ போமா போய் நீ செய்வ போமான்னு தள்ளி விட்ட மாதிரி பண்ணி விட்டுற வேண்டியது. ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் போனேன். ரெண்டு ரவுண்டில் வந்து செலக்ட் ஆகி சென்னை போனோம். அங்கெல்லாம் வந்து அவங்களாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் வேறு லெவலில் இருந்தாங்க. சரி எனக்கு வந்து அதுவே ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிதுங்க. அதெல்லாமும் எனக்கு அதெல்லாம் இது பண்ணிட்டேன். அப்புறம் இங்கேயும் எல்லாம் கலந்துட்டேன் ஒரு 2 இதில். எல்லாருமே ஆனால் வந்து செலக்ட் பண்ணது வேறு கேட்டகரிக்காக, இந்த பாரம்பரிய அரிசி இல்லை இது அந்த மாதிரி. ஆனால் வந்து என்னோடய ஃபுட்டை வந்து எல்லாருமே ரொம்பவுமே நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாமே பிளேட் காலி தான் என்னோடய இதெல்லாம் நல்லா இது பண்ணி. அப்புறம் மசாலா இதுக்கு வந்து நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மசாலாஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இட்லி பொடியை நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டு எனக்கு தெரியாது யாருன்னே. ஷாப் போனப்போ உங்களுக்கு இட்லி பொடி எஸ்பிஆர் வாங்க ஒன்றும் லட்சம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் இதே மாதிரி குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுங்கள், இதே டேஸ்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நமக்கு தெரியாதவங்களும் புதுசாக வாங்கினவங்க கூடயும் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே உங்கள் மசாலாஸ் எல்லாமே அவங்க ரொம்ப நல்லா இருந்ததுமா அவங்க பொடியை நாங்கள் எல்லாருமே அப்படின்னு. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு எப்பயுமே சாப்பாடு நம்ம ஒரு சின்ன எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தால் அப்படியும் மெனக்கெட்டு அவங்களுக்குலாம் என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி தான் செய்வேன். நாம் வந்து பொதுவாக செய்யக்கூடாது. பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை செய்வேன். அப்போ வந்து ஆண்டி நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு சந்தோஷம். அவங்க வந்து நம்ம சாப்பாட்டில் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறாங்க, சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு சந்தோஷம். எந்த இதுலேயும் இவ்வளோ சந்தோஷம் கொடுக்க முடியாது, சாப்பாட்டு விஷயத்துல எப்போவுமே சந்தோஷம் கொடுக்க முடியும். Actually, proud with the food is it's one thing which you can enter a man's heart. அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ரௌட். வயிறு நிறைஞ்ச மனசு நிறைஞ்ச மாதிரி. ஆமாம், அதான் நான் முன்னாடி சொல்லிப்பேன், யாரைனாலும் எதில் வந்து கவர் பண்ணுறது அப்படின்னா நல்லா சமைச்சு கொடுத்தா கவர் பண்ணிடலாம் அப்படின்னு. வாங்குறீங்கன்னா அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள் யூடியூப் சேனல் ரெஃபர் பண்ணுங்கள். அவங்க பண்ணுற எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். எஸ்பெஷலி ஃபார் பிஸ்னஸ் உமன் லைக் அஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக சமைச்சிடலாம். அண்ட் யூ கேன் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஃபேமிலி அண்ட் பிஸ்னஸ். அண்ட் ரெகுலராக வந்து அவங்க அப்டேட்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. நாங்கள் வந்து கிளாஸஸ் கூட எடுக்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதும் சஜஷன் கொடுங்க, நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுறோம். வெஜ் ரெசிபீஸ் நான்வெஜ் ரெசிபீஸ் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் நாங்கள் வெஜ் மட்டன் கிரேவி மசாலா, குருமா மசாலா, தந்தூரி மசாலா, பிரியாணி மசாலா, அப்புறம் அத்தன்டிக் பிரியாணி மசாலா. முன்னாடியெல்லாம் வந்து நம்ம தக்காளிலாம் போடாமல் பச்சை மிளகாய் போட்டு செய்வோம். அந்த மாதிரி பிரியாணி மசாலா. அப்புறம் வந்து ப்ரான் பிரியாணி மசாலா. ப்ரான் பிரியாணிக்கு என்ன பிரியாணின்னா எல்லாரும், ஆனால் வந்து நம்ம ப்ரானை வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண மாட்டோம். ஒரு 10 minutes குக் பண்ணால் போதும், இல்லை ரப்பரியாக ஆகிடும். அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா வந்து மைல்டாக போடணும். அதையே நான் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து எங்கள் அண்ணாலாம் ஃபாரின்லாம் நிறைய செய்வாங்க, அங்கெல்லாம் ஃபாரின் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, நான் பண்ணதே இல்லை, நான் ரீசெண்டாக தான் பண்ணேன், ரொம்ப ரொம்ப நல்லா வந்தது. ஆனால் நான் மசாலா ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சேன், ரொம்ப நல்லா வந்தது. அவங்க எல்லாமே சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று வந்து எங்கள் ரெசிபி நீங்கள் யூடியூப் சேனலுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வராது, உங்களுக்கு அந்த
ஸ்மெல்லே கொஞ்சம் கூட இல்லாம இருக்கும். நீங்க சாப்பிட்டு சாப்பிட்றவங்களுக்கு நீங்க வெஜ் ஆப்ஷன்ஸ் நாங்க பன்னீரை க்ளீன் பண்ணி சாப்பிடுவோம். லிஸ்ட் வேணுமா 36க்கும் மசாலாஸ் வந்து 34 மசாலாஸ் இருக்கு. சாம்பார் பொடி, சிக்கன் சாம்பார் பொடி, மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், ரசம் பொடி, பருப்பு ரசம் பொடி, கொள்ளு ரசம் பொடி, இட்லி மிளகாய் தூள், கருவேப்பிலை இட்லி பொடி, பருப்பு சாத பொடி, நட்ஸ் இட்லி பொடி, கொள்ளு சாத பொடி, பூண்டு சாத பொடி, முருங்கைக்கீரை சாத பொடி, சத்து மாவு, சிறுதானிய சத்து மாவு, கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், சேலம் ஸ்பெஷல் உகை கூட்டுத்தூள், கறி மசால் தூள், கரம் மசாலா தூள், சிக்கன் 65 பவுடர், தந்தூரி மசாலா, கபாப் மசாலா, பிரியாணி மசாலா, ஆத்தென்டிக் பிரியாணி மசாலா, ப்ரான் பிரியாணி மசாலா, சிக்கன் மட்டன் சுக்கா பவுடர், மீன் குழம்பு மசாலா, சிக்கன் மட்டன் குழம்பு மசாலா, வத்த குழம்பு மசாலா, மட்டன் கிரேவி மசாலா, குருமா மசாலா, அப்புறம் மிக்ஸ் வந்து பாதாம் பால் ரெடி மிக்ஸ் இருக்குது. அப்புறம் ரோஸ் மில்க் பவுடர் இருக்குது. அண்ட் ரோஸ் மில்க் பவுடர் மேட் வித் ரோஸ் பெட்டல்ஸ். அப்புறம் ஜூஸ் வந்து கிரேப் ஸ்குவாஷ், மேங்கோ ஸ்குவாஷ், ரோஸ் எசன்ஸ், ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்குது. அப்புறம் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் இடிச்ச உருண்டை, எள்ளு உருண்டை பண்ணிட்டு இருக்கோம். சத்து மாவு, சிறுதானிய சத்து மாவு உருண்டையும் பண்ணிட்டு இருக்கோம். வந்து சிறுதானிய சத்து மாவு வந்து எந்த பருப்பு வகையும் சேர்த்துறதில்ல, நட்ஸு தவிர எந்த பருப்பு வகையும் சேர்த்துறதில்ல. இது வந்து எப்பயுமே நட்ஸு இந்த பருப்பு வகையெல்லாம் சேர்றதுல கேஸ் ஜாஸ்தி. குழந்தைங்க வந்து அழ ஆரம்பிப்பாங்க. நமக்கே தெரியாது, நம்ம கொடுத்துட்டு இருப்போம், அவங்க சாப்பிடுவாங்க நல்லா இருக்குது, இல்லை இனிப்பு கலந்து கொடுப்போம் நல்லா இருக்குது அப்படின்னு. ஆனால் வந்து அழ ஆரம்பிப்பாங்க, கொஞ்சம் அழுவாங்க. நமக்கு எதுக்கு அழகாங்கன்னு தெரியாது. ஆனால் வந்து இதில் வந்து வெறும் ரைஸ், பாரம்பரிய அரிசி, சிறுதானியம் மட்டும் சேர்த்ததுனால இது வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து அரிசி வகையில் நல்லா கொடுக்கலாம். இதில் வந்து நட்ஸு வந்து சேர்த்ததுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அது வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ வெளியே போகிறோம் அப்படின்னா நம்ம அதை சும்மா பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் நெய் போட்டு வாழைப்பழம் கலந்து கொடுத்துட்டா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், நல்லா எனர்ஜி குழந்தைங்க. அதே மாதிரி நம்ம வந்து கஞ்சி மாதிரி வைக்கிறப்ப சில குழந்தைங்க வந்து பழம் சாப்பிட மாட்டாங்க. அதான் இப்போ பாதாம் பிஸ்தா, அது பாதாம் பிஸ்தா, கேஷ்யூ, அப்புறம் வந்து இது சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் போடும். ஜீரணத்துக்காக சுக்கு, ஏலக்காய், இதுதான் ஜீரணத்துக்காக இதெல்லாமே நம்ம போடுறதுனால குழந்தைங்க வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ராகி கஞ்சி அப்படிங்கிறப்ப வந்து கொஞ்ச நாள் சாப்பிட்றாங்க, போக சாப்பிடவே மாட்டாங்க. இன்னும் வந்து இப்போ எங்கள் பேரண்ட்ஸு டெய்லியுமே கொடுத்துருக்கோம். அவங்க வந்து சிலது வந்து பழம்லாம் சாப்பிட மாட்டாங்க. இதில் வந்து கலந்து கொடுத்தா வேக வைக்கிறப்ப ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த பழத்தை வந்து பிரேக் பண்ணி கொண்டுட்டா அதில் இருக்கிற சத்தும் வந்து ஸ்பாயில் ஆகாது. ஆஃப் பண்ணிடுது கொதிக்க வைக்காம. அப்போ வந்து கொடுக்குறப்ப அது சளியும் பிடிக்காது, குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கேரட், ஆரஞ்சு ஆடி இது வந்து நல்லா வந்து இந்த மங்கு இதெல்லாம் வந்து கம்மியாகிட்டு. நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நான் இது பண்ணேன். இப்போ நான் ஒரு 15 டேஸ்க்கு மேலேயே போட்டுக்குவேன். எனக்கு கம்மியாகிருக்கு. எனக்கு இந்த டார்க் ஸ்பாட் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது, அதுவே லைட்டாக இருக்குது. அதனால் நான் தைரியமாக இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், யூஸ் பண்ணிக்கிறேன். வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக பேக்கெட் வாங்கினதுமே மேம் வந்து லிங்க் அனுப்பிச்சிட்டாங்க, அப்படி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சு பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு அது கூட்டு செய்யறதுக்கு பேக்கெட் தைக்கிறதுக்கு எனக்கு இன்னும் ஆகலை, அதனால் அது மறுபடியும் அதை ஆர்டர் போடல. ஆனால் வந்து ஒரு 3 days ஒன்ஸ் வந்து அதை செஞ்சது நல்லா இருக்கும். அந்த கூட்டுத்தூளை வந்து கூட்டுக்கு மட்டும் இல்லை, வத்தப்பழம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். பாட்டி ஒரு அங்கிளோட பாட்டி வந்து செய்வாங்க, அதில் தான் செய்வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நாளைக்கும் கெடவும் கெடாது. செய்கிற மெத்தடும் வந்து நான் வந்து யூடியூப்பில் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணால் சாம்பார் வந்து இட்லிக்கு, தோசைக்கு சாம்பார் செய்யறப்போ தக்காளி சாம்பார் வந்து செஞ்சீங்கன்னா ரொம்பவே சூப்பராக அந்த கூட்டுத்தூள் அது இருக்கா. இந்திரா பிரியதர்ஷினி இருக்காங்களா, அவங்க அம்மாவுக்கு வந்து கணக்கு கொடுத்துருந்தாங்க, அவங்க வாங்கினாங்க. நான் அந்த ரெசிபி சொல்லிட்டு அவங்க செஞ்சுட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. ஆண்டி அது யூடியூப்ல சீக்கிரம் அதை இன்னும்
நிறைய ரெசிபிஸ் இருக்கு. அதே மாதிரி மீன் குழம்பு மசாலா வந்து நான் வந்து ஒரு தடவை பரமக்குளம் போனப்ப அங்கே வந்து செஃப் செஞ்சார். அந்த ரெசிபி வாங்கிட்டு வந்து தான் நான் வந்து அதை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் போட்டு செய்யலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். சுகமா படுக்கிறதுக்கு அம்மா மடி, சுவையா சாப்பிடுறதுக்கு SPR மசாலா பொடி.